ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு கீரை கடையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் இது வதங்கட்டும். வெங்காயம் வதங்கின பிறகு 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். 5 நிமிஷம் இது வதங்கட்டும். வதங்கின பிறகு 100 கிராம் துவரம்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கலாம். துவரம்பருப்புக்கு பதில் சிறுபருப்பு கூட சேர்க்கலாங்க, நல்லாயிருக்கும். அடுத்து பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு 5 விசில் போட்டு எடுத்துக்கலாங்க. 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு நல்லா வெந்துடுச்சுங்க. அடுத்து பருப்பு கீரையை 3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கீரை அலசும் போது நிறைய அதில் மண் இருக்குங்க. நல்லா அலசணும் கீரையை. இப்போ இந்த கீரையை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி தான் பருப்பில் சேர்க்க போகிறேன். இந்த மாதிரி நான் கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பருப்பு நல்லா வெந்துடுச்சு. கரண்டியாலேயே அந்த தக்காளி எல்லாமே நல்லா மசிச்சு விட்டுடலாம். மசிச்சு விட்டுட்டு இந்த கீரையை அந்த பருப்பில் சேர்த்துக்கலாங்க. இந்த பருப்பு கீரை லைட்டாக கசப்பு தன்மை இருக்குங்க. உங்களுக்கு வேணும்னா கடைசியாக ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் வெல்லம் எதுவுமே சேர்க்காம தான் செய்கிறேன். அடுத்து காரத்துக்கு 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகாவை கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 to 7 நிமிஷம் இந்த கீரை வேகட்டுங்க. ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5 to 7 நிமிஷம் வெந்தாலே போதும். இப்போது இந்த கீரை குழம்புக்கு சின்ன தாளிப்பு செஞ்சிடலாம். ஒரு குட்டி கடாயில் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடான பிறகு கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். 4-5 வெந்தயம் சேர்த்துக்கலாம். 2 பொரிஞ்ச பிறகு 2 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். குட்டி குட்டி காஞ்ச மிளகாய், குண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாம் பொரிஞ்ச உடனே குழம்புல சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான பருப்பு கீரை கடையில் ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த கீரை டிஷ் சாப்பாடுக்கு, இட்லி, தோசை, சப்பாத்திக்கு கூட நல்லா இருக்குங்க. நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சுக்கு இதே குழம்பு தாங்க. மார்னிங் கம்பு தோசை செஞ்சுருந்தேன். அதுக்கு சைடிஷ்ஷாக தான் இதை வச்சு சாப்பிட போகிறோம். மத்தியானத்துக்கு கீரை, சைடிஷ்க்கு உருளைக்கிழங்குங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.